ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. The secret of human spirit, மனித ஆவியின் ரகசியங்கள். யாரும் காண முடியாத மகத்துவமுள்ள ஒரு மனிதனுடைய ஆவி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது. நம்முடைய மனதை பார்க்க முடியாது, நமது எண்ணங்களை பார்க்க முடியாது, நம்முடைய உணர்வுகளை பார்க்க முடியாது, நம்முடைய மனசாட்சியை பார்க்க முடியாது, நம்முடைய ஆத்துமாவை பார்க்க முடியாது. அதுபோல் மனிதனுக்குள் இருக்கிற ஆவியையும் பார்க்க முடியாது. ஆவியை ஆவிக்குரியவன் தான் நிதானித்து பார்க்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நிக்கோமோது எனப்பட்ட ஒரு பரிசேயன் இயேசுவிடத்தில் வந்தார். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அவர் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனில் ஒருவரும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஒரு பாராட்டி இயேசுவை பேசுகிற ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். இயேசுவை ஒரு போதகராக அவர் பார்த்தார். இயேசுவை ஒரு போதகராக பார்த்தார். அவர் தேவனாக, மீட்பராக, ஜெகோவாவாக, இரட்சகராக பார்க்கவில்லை. போதகர் என்று அறிந்திருக்கிறோம், நீர் நன்றாக போதிக்கிறீர் என்று போதனையை மெச்சி பேசினார். ஒரு குட் சர்டிஃபிகேட் கொடுத்தார். இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக அப்படி சொன்னவண்டத்தில் மறுபடியும் இயேசு சொன்னார் பிரதியுத்தரமாக, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கும்போது, ஒரு மனுஷன் முதிர் வயதில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். செகண்ட் பிரத்னா எப்படி பிறக்க முடியும்? அம்மாவுடைய வயிற்றுக்குள் மீண்டும் போய் பிறக்க முடியுமா என்று நிக்கும்போது ஒரு கேள்வியை கேட்டார். இயேசு பிரயோத்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், மெய்யாகவே என்று பதில் சொன்னார். ஒரு வேறு விதமாய் ஒரு பதில் சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே, ட்ரூலி ட்ரூலி, தமிழ் வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் சத்தியமாகவே சத்தியமாகவே. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லிவிட்டு, மாமிசத்தால் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் என்று சொன்னார். நிக்கும்போது படித்தவன், அறிவாளி, பரிசேயன். அவனுக்கு மாமிச பிறப்பை தெரிந்தது, ஆவியின் பிறப்பு அவருக்கு தெரியவில்லை என்று உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோமோது, எப்படி ஆகும் என்று கேட்கிறார். இஸ்ரவேலின் போதனாக இருந்து இவைகளை அறியாமல் இருக்கிறாயே? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால்
எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நாம் இன்று பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆவினால் பிறப்பது என்பது ஆவினால் இருக்கும். அப்படி என்றால் என்ன? எனக்கு பல ஆண்டுகளாக புதிராக ஒன்று இருந்தது. இது ஆவினால் பிறப்பது என்பது என்ன என்று உங்களைப் போலவே நானும் கேள்வி உடையவனாக பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறேன். உங்கள் ஆவியின் ரகசியம் என்னவென்றால், மர்ம ரகசியம் என்னவென்றால், உங்கள் ஆவியில் தேவன் உட்பிரவேசிப்பது, ஆவியாக இருக்கிற தேவன் உட்பிரவேசிப்பது, இன்னொரு வாழ்க்கையை, ஜனிப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை, மறுமாக்கப்பட்ட வாழ்க்கையை, மறுபிறப்பு என்ற வாழ்க்கையை இரண்டாம் வாழ்க்கையாக உங்கள் ஆவிக்குள் கொடுக்கிறார். அவுட்டரில் கிடையாது, இன்னரில். இன்னரை ஷேப் பண்ண, அவுட்டரை ஷேப் பண்ண கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்களா? உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இப்போ ஆதாமை பற்றி பார்ப்போம். ஆதாம் தேவசாயலால் படைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவர் சிறிதளவும் பாவம் எதுவும் செய்ததில்லை. பாவம் என்ற அந்த நாலேஜே, சின் என்ற அந்த நாலேஜே இல்லை. பொய்னா அவருக்கு என்னன்னு தெரியாது, ஏமாற்றுவதுனா என்னன்னு தெரியாது, கொலைனா என்னன்னு தெரியாது, தப்புனா என்னன்னு தெரியாது, தவறுனா என்னன்னு தெரியாது, மிஸ்டேக்னா என்னன்னு தெரியாது. அப்படி எதுவுமே இல்லை. ஐடியல் ஒர்ஷிப்னா என்னன்னு தெரியாது, ஹீரோ ஒர்ஷிப்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது அவருக்கு. ஆனால் ஆதாம் நல்லவர் தான். அவர் வீழ்ச்சிக்கு முன்பு அவர் நல்லவர். ஆனால் வீழ்ச்சிக்கு பின் அவர் சிதைக்கப்பட்டவராக மாறிவிட்டார். என்னவாக மாறிவிட்டார்? சிதைக்கப்பட்டவராக மாறிவிட்டார். ஒரு பரிபூர்ண வாழ்வுதான் ஆதாமுக்கு அடுத்த வாழ்வு, இரண்டாம் வாழ்வு கொடுக்க தேவன் வைத்திருந்தார். பூமியிலே பிறந்த எவனும் முதலில் பிறந்து இரண்டாவதாக ஒரு மறுவாழ்வை பெற வேண்டும். ஆதாமுக்கு முன்பாக இன்னொரு வாழ்வு இருக்கிறது. நீங்கள் கவனமாய் கேட்டு கொண்டு வர வேண்டும். ஸ்தோத்திரம். அது இன்னொரு வழியில், இரண்டாம் வழியில் இருந்தது. ஆதாமுக்கு மற்றொரு வாழ்வு தேவை. அது இரண்டாவது வாழ்வு. அறிவு மரம், ஜீவ மரம் என்ற இரண்டு மரமும் அவருக்கு முன்பாக இருந்தது. அறிவு மரத்தினுடைய கனியை புசித்தால் நீ இரண்டாவது வாழ்வை பெறுவாய், அது மரணம் என்று இயேசு சொன்னார், தேவன் சொன்னார். ஏற்கனவே உனக்கு நான் ஜீவாத்தமாய் கொடுத்திருக்கிறேன், தேவசாலாய் படைத்திருக்கிறேன், நீ மாசற்றவனாக இருக்கிறாய், இன்னொரு வாழ்க்கை உனக்கு தேவை. அந்த வாழ்க்கை, இரண்டு மரம் இருக்கிறது. ஆனால் இந்த மரத்தை கனியை சாப்பிடுவாய் என்றால் இது மரணக்கனி, இரண்டாம் வாழ்வாகிய மரண வாழ்க்கை பெறுவாய். இதை மட்டும் புசிக்காதே, மீது எல்லாவற்றையும் புசிக்கலாம் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ளும்போது இன்னொரு வாழ்க்கை அங்கு உருவாகிறது. அறிவு மரம் வழியாக ஆதாம் சந்ததிக்குள், ஆதாம் மனைவிக்குள், அறிவு மரத்தின் வழியாக இன்னொரு வாழ்வு அதை புசித்தபடியால் வந்தது. அதுதான் சாத்தானின் வாழ்வு. சாத்தான் உள்பிரவேசித்தான். ஸ்தோத்திரம். ஆகவே உணவு வழியாக அவன் உள்ளே பிரவேசித்தான், கனியின் வழியாக உள்ளே பிரவேசித்தான். உங்களுக்கு நல்லா புரிந்துட்டா எப்படி உள்ளே போனான்னு, சர்ப்பம் எப்படி உள்ளே போச்சுன்னு. ஆகவே தான் பொல்லாங்கினால் உண்டான சாத்தானை போல் ஒருவனும்
காயினை போல் ஒருவனும் இருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று யூதாசை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். சாத்தான் உன் இருதயத்தை பொய்யினால் நிரப்பினது என்ன என்று அனனியா சாபிராலை பார்த்து கேள்வி கேட்கப்பட்டது. எபேசியர் 2:2 முற்காலத்தில் அவனுடைய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம். நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிறார். அவனுடைய ஆவிக்கேற்றபடி. அப்போ அவனுடைய ஆவி, சத்துருடைய ஆவி, சாத்தானுடைய ஆவி பிறக்கும்போதே ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறது. என்றால் கனியின் வழியாக உள்ளே பிரவேசித்தான். இரண்டாவது வாழ்க்கை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்தது, உங்களுடைய சந்ததிக்கும் வந்தது. ஸ்தோத்திரம். அப்போ ஆதாம் அறிவு மரத்தின் கனியை புசித்ததின் வழியாக சாத்தான் நுழைகிற வாழ்வு, இரண்டாவது வாழ்வு வந்தது. ஆதாம் ஒருவேளை ஜீவ மரத்தின் கனியை புசித்திருப்பார் என்றால் பெஸ்ட் லைஃப் இன்னைக்கு நீங்களும் நானும் அனுபவிப்போம். எல்லாம் ராஜாக்களாக இருப்போம். இந்த பூமியில் எல்லாரும் பரிசுத்த கூட்டமாக இருப்போம். ஒருவனை அல்லவாய் படைத்தார். எதற்காக படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறது. ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்றுதான் மனிதனை படைத்தார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆதாம் அந்த இரண்டாவது மரத்தின் ஜீவ மரத்தினுடைய கனியை புசித்திருப்பார் என்றால் கேடான அரசாட்சி இல்லை, கேடான ராஜாக்கள் எழும்பியிருக்க மாட்டார்கள், கேடான சமுதாயம் எழுந்திருக்காது, ஜாதி இனங்கள் மொழிகள் ஒன்றும் எழும்பியிருக்காது, யூனியன் சங்கம் எதுவும் உண்டாயிருக்காது. அப்போ ஜீவ மரத்தினுடைய கனியை புசிக்காதினாலே எத்தனை இழப்புகள் மனித அவதாரத்துக்குள் நுழைந்தது. இப்போ சிலுவையில் தான் இந்த மாதாமில் நிறைவேற வேண்டிய நிறைவேறுகிறது. தம்முடைய ஆவிக்குள் அவர் பிரவேசித்து அந்த ஜீவ வாழ்க்கையை கிறிஸ்து தந்து அதன் மூலமாகத்தான் இந்த யூனியனு சங்கம் ஏனோ எல்லாம் அடிபடுது. புதிய மணியை தரித்திருக்க வைத்து தமக்குள் வைத்து புதிய மனிதனாக சிருஷ்டித்து எபேசியர் 2:14-15 வாசித்தால் அங்கே யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அடிமை இல்லை, காட்டுமிராண்டி இல்லை, எவனும் இல்லை என்று ஒரு புதிய மனுஷனாக மாற்றுகிறது சிலுவையின் வழியாக வருகிறது. இது முதலாம் ஆதாம் வழியாக வர வேண்டியது வரவில்லை. இதை குறித்து நீங்கள் தீவிரமாய் அறிய வேண்டும் என்றால் நான் யாராக இருக்கிறேன் என்ற யூடியூப்பில் பிளேலிஸ்டில் 33 62 வரைக்கும் படித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆவில் பிறப்பது என்பது தேவன் உங்கள் ஆவிக்குள் உட்பிரவேசிப்பது. ஒரு தெய்வீக வாழ்வை, புது வாழ்வை, ஜீவ வாழ்வை உள்ளே இருந்து ஆவியின் தேவன் கொடுப்பது. இங்கே தான் மறுபிறப்பு, மறுமலர்ச்சி, நியூ லைஃப், ஜெனிப்பிக்கப்படுதல், மாற்றங்கள் எல்லாம் வருகிறது. இதை தெளிவாக கற்றுக் கொடுத்திருந்தா குடிகாரர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து திரும்பி குடிகாரர்களாக மாறி இருக்க மாட்டார்கள். மதுபான அடிமையாக இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு மீண்டும் அடிமையாக போயிருக்க மாட்டார்கள். சினிமா பிரியர்கள் ரட்சிக்கப்பட்டு திரும்பி மீண்டும் சினிமாவுக்கு போயிருக்க மாட்டார்கள். ஒரு தாரத்தை விட்டு பல தாரத்தை கட்டுவதற்கு காரணம் இதை நாம் ஒழுங்காக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. தேவன் உனக்குள் உட்பிரவேசித்து உன் ஆவிக்குள் ஆவியாக தங்கியிருக்கிறார். நீ இரண்டாம் பிறப்பை அவர் உனக்குள் வந்து கொடுத்திருக்கிறார், உனக்குள் இப்பொழுது வசிக்கிறார் என்ற மக்களுக்கு போதிக்கப்படாத ஒன்றாகவே இன்று வரை இருக்கிறது. மிகப்பெரிய ஊழியர்களும் இதை கற்றுக் கொடுக்காமலே இருக்கிறார்கள். அவருடைய கண்களை ஆண்டவர் தான் திறக்க வேண்டும். கதிர்கு ஸ்தோத்திரம். நாம் யாராக இருந்தால் என்ன? நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், மத குருவாக இருக்கலாம், ஒருவேளை ரிஷியாக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், ஒரு மத குருவாக இருக்கலாம், மத போதகராக இருக்கலாம். இந்த பூமியில் ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தெய்வீக வாழ்க்கை,
ஒருவனுக்குள் உட்பிரவேசிக்க வேண்டும். அவனுடைய ஆவியில் போய் அது தங்கி அது வாழ வேண்டும். தெய்வமானவர் உள்ளே வசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தெய்வீகமானவர் உள்ளே உட்பிரவேசிப்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையாக இருக்கிறது. அங்குதான் தெய்வீக வாழ்வே உண்டாகிறதுங்க. முரட்டாட்டமெல்லாம் ஒழியுதுங்க. விட முடியாத பழக்கம்லாம் விடுதுங்க. எனக்குள்ள உட்பிரவேசித்திருக்கிறார் என்ற அறிதல் வந்தால் மீண்டும் தவறான வாழ்க்கைக்குள் போக மாட்டீங்க. பாவம் செத்து போயிருங்க. பாவம் அடியோடு அழிஞ்சிருங்க. ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் எப்படி இருக்கிறார்? 4:22 யோவானிலே சமாரிய ஸ்திரீயிடத்தில் சொன்னார், ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அவன் தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் உங்களுக்குள் உட்பிரவேசிக்கும் பொழுதுதான் நீங்கள் மீண்டும் உருவாக்கப்படுகிறீர்கள், ஜெனிப்பிக்கப்படுகிறீர்கள். மீண்டும் உருவாக்கப்படுதல் வருகிறது. புது சிருஷ்டிப்பு வருகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். 2 Corinthians 5:17 அங்கதான் நிறைவேறுது. இருந்தா தானே கிறிஸ்துவுக்கு உள்ள நீங்க இருக்கணும், அவர் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் அவருக்குள்ள இருக்கிறேன் என்கிற அறிதல் வேணும், அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற அறிதல் வேணும். ஏன் ஆவிக்குள்ள அவரும் அவர் ஆவிக்குள்ள நானும் இருக்கிறேன் என்ற என் ஆவிக்குள் அவர் உட்பிரவேசித்தார், என் ஆவியில் ஆவியாக கலந்திருக்கிறார், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்ற அறிதல் வந்தால்தான் புது சிருஷ்டிப்பு வரும். பழைய வாழ்க்கையை டச் பண்ண மாட்டீங்க. இங்கே தான் கிமு கிபியே உண்டாகுது, வேற எங்கேயும் உண்டாகல. கிமு கிபி எங்கே உண்டாகுது? அங்கே தான் உண்டாகுது. நமக்கு கேலண்டரில் தான் இருக்குது கிமு கிபி, லைஃப்பில் இல்லை. கிறிஸ்துவுக்கு முன்னான வாழ்க்கை பழைய வாழ்க்கை, பழைய மனிதன் அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அங்கதான் என் பழைய வாழ்வையை சிலுவையில் அறைந்து விட்டேன். ரோமர் 6:6 வாழ்க்கை அங்கதான் உருவாகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உட்பிரவேசிக்காவிட்டால், உட்பிரவேசித்திருக்கிறார் என்பதை அறியாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதி இல்லாத போல் நீங்கள் உணர்வீர்கள். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி, பணி செய்யாதபடி, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய மனிதன் என்பவனை சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6:6 சொல்லுகிறது. உள்ளே உட்பிரவேசித்தால் தான் கிறிஸ்து உட்பிரவேசித்திருக்கிறார், ஆவியாக எனக்குள் தங்கியிருக்கிறார் என்றால்தான் கிமு கிபி என்பதை உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். இல்லாவிட்டால் ஜெபித்துக் கொண்டு, உபவாசித்துக் கொண்டு, ஆராதித்துக் கொண்டு செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் செய்து கொண்டிருப்பீர்கள். ஊழியராக இருந்தாலும் இதில் ஊழியர்களுக்கும் விதிவிலக்கு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் பாவத்திற்கு பணிவிடை செய்யக்கூடாது, அதற்கு தொண்டு செய்யக்கூடாது என்கிற நிலைமை. தேவன் ஆவியாக இருக்கிறவர் உங்கள் ஆவிக்குள் உட்பிரவேசித்து வாழும் பொழுதுதான் அந்த வெளிப்பாடை உங்களுக்கு கிடைக்கும். என் பாவ சரீரம் ஒளிந்து போய்விட்டது, அவரோடு அடக்கம் செய்யப்பட்டது என்ற தெளிவு உங்களுக்கு உண்டாகும். ஸ்தோத்திரம். என் பழைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அது நீக்கப்பட்டது, நான் பாவத்திற்கு நீக்கலாக்கப்பட்டு இருக்கிறேன், விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன் என்ற உணர்வு மார்க் 6:7 உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் ஆவியாய் உட்பிரவேசிக்கும் பொழுது பாவம் செத்த நிலையாய் மாறுகிறது. பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டதாக மாறுகிறது. எந்த பாவத்தின் வல்லமை உங்களை ஆட்டி படைத்ததோ அதே வல்லமை, அந்த பாவத்துடைய பவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. புஷ்பானம் போல போயிடுது, சாம்பல் ஆட்டம் போயிடுது.
பாவம் அழிக்கப்பட்டது என்றால் அதனுடைய வல்லமை அழிக்கப்பட்டது. பூமியிலே பாவம் இருக்கத்தான் செய்கிறது. தேவனுடைய ஆவியானவர் உங்களில் ஆவியாக வந்து வாசம் செய்து ஒரு மறுபிறப்பை, ஒரு ரீஜெனரேஷனை, ரீபிரத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால், ஒரு ஜெனிப்பிக்கப்பட்ட வாழ்க்கை உங்கள் ஆவிக்குள் ஆவியாக தேவன் இருந்து கொடுத்திருப்பார் என்றால், பாவம் செத்தது. பாவம் தன் வல்லமையை இழந்தது. பாவத்திற்கு பணிவிடை செய்ய, ஊழியம் செய்ய, வேலை செய்ய, தொண்டு செய்ய போக மாட்டீர்கள். நீங்கள் ஆவியில் இருக்கிறபடினாலே, அவருடைய ஆவிக்குள் நீங்களும் அவர் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறபடினாலே நன்றாய் கவனிங்கள், புது சிருஷ்டியாக நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர் எ நியூ கிரியேஷன். அதை மாதிரி ஒன்றுமே இந்த பூமியில் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வித்தியாசமானவர்கள். நியூ கிரியேஷன். சிலர் சபைகளுக்கு நியூ கிரியேஷன்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. நல்லது தான், அதை உணரணும். நியூ கிரியேஷன் என்னதுன்னா, அங்கே ஃப்ளஷ் இருக்கக்கூடாது, மாமிசம் இருக்கக்கூடாது. எங்கள் புரிதல் வந்தால்தான் நியூ கிரியேஷன் ஏற்படும். ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும், மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாக இருக்கும் என்று சொல்லி யோவான் 3:6 சொன்னார். நாம் எங்கு டீப்பாக பார்க்க போகிறோம்? புரியுங்க, நீங்கள் டீப்பாக பார்க்கணும். இங்கே தான் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. மாமிச பிறப்பு மாமிசத்தை தான் உங்களுக்கு உண்டாக்கும். மாமிச பிறப்புலேருந்து என்ன வரும்? மாமிசத்தின் செயல்கள் வரும். போட்டி வரும், பொறாமை வரும், கள்ள உறவு வரும், காமம் வரும், வேட்கை வரும், கொடி வரும், வெறி வரும், களியாட்டம் வரும். ஸ்தோத்திரம். ஐடில் வர்ஷிப் வரும், பொறாமை வரும், வைராக்கியம் வரும். வேறு என்னத்தை கொடுக்கும்? இருவரும் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள். மாமிசத்துக்குள்ள வேறு என்ன இருக்கும்? இருவரும் ஒரே மாமிசமாக இருந்தால், 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் என்னத்தை தான் நடக்கும்? அதான் குடும்பம், சண்டையும் போட்டியும் பொறாமையும் அடிதடியும் விவாகரத்தும், ஒருவர் முகத்தில் ஒருவர் காரி துப்புவதும் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே ஃப்ளஷ் தான் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன இருக்குது? ஃப்ளஷ் இருக்குது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? ஃப்ளஷ் தான் இருக்குது. மாமிசம் இருந்து இனத்தை உண்டாக்கும், மாமிசத்தை தான் உருவாக்கும். கோபத்தை உண்டாக்கும், எரிச்சலை உண்டாக்கும், போட்டியை உண்டாக்கும், அடிதடியை உண்டாக்கும், சண்டையை உண்டாக்கும், இணைப்பகை உண்டாக்கும், வெறித்தனத்தை உண்டாக்கும். இதைத்தான் பிறப்பிக்கும். அது மாமிசம் மாமிசத்தை பிறப்பிக்கும் என்றார். எனக்கு ஒரு வெளிப்படாத ஒரு சத்தியமாக இருந்தது பல ஆண்டுகளாக. மாமிசம் மாமிசத்தை பிறப்பிக்கும் என்ற அந்த வார்த்தை வாசி எனக்கு திகில் என்று ஆகிவிட்டது. ஏன் சில ஸ்தாபனங்களில் மாமிசங்கள் வேலை செய்கிறது? குடும்பங்களில் ஏன் மாமிசம் வேலை செய்கிறது? சபைகளில் ஏன் மாமிசம் வேலை செய்கிறது? எல்லாம் மாமிச பிறப்பாவே இருக்கிறார்கள். உட்கார்ந்து சிந்தியுங்கள். உங்கள் உறவுக்குள் மாமிச பிறப்பு இருக்கும் என்றால் பிரச்சனை தான் இருக்கும். உங்களுடைய இரத்தத்தோடு இரத்தம் பிறந்த பிரச்சனை இருக்கும் என்றால் அது மாமிச பிறப்பு அங்கே இருக்கிறது. மாமிசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. என்று சிந்தியுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பதனிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சீரமைத்து பாருங்கள். God is good. ஆகவே மாமிசம் மாமிசத்தை பிறக்கும். ஸ்தோத்திரம். மாமிசத்திற்குள்ளே சாத்தான் ஆளுகை செய்கிறான். இயற்கை ஆளுகை செய்கிறது. சுயம் என்ற சாம்ராஜ்யம் ஆளுகை செய்கிறது. அசுத்தாவி என்ற ராஜ்யம் ஆளுகை செய்கிறது. வானமடைய பொல்லாத ஆவிகள் மாமிசத்தில் ஆளுகை செய்கிறது. உணர்வுகள் உணர்ச்சிகள் ஆளுகை செய்கிறது. தீராத வேட்கை ஆளுகை செய்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப மாமிசம் மாமிசமாக தான் இருக்கும். மாமிச பிரகாரமான ஒரு ஆட்சி செய்யும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். மாமிச பிரகாரமான மாமிசம் தான் ஆட்சி செய்யுது. நாட்டை தேசத்தை மாமிசம் தான் ஆட்சி செய்யுது. அங்க தேனா வரும், அங்க தேனும் வராது, பாலும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அரசாட்சியும் பொற்காலத்தை கொடுக்கவே முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏனென்றால் எல்லா ஆட்சி பீடங்களிலும் இருப்பது மாமிசம்.
கிறிஸ்தவ சபைகளுக்குள் இருப்பது மாமிசம், ஸ்தாபனங்களுக்குள் இருப்பது மாமிசம், உறவுகளில் இருப்பது மாமிசம். ஸ்தோத்திரம். They are all dangerous. ஸ்தோத்திரம். அப்போ பூமியிலே தோன்ற ராஜ்யம் எப்படி இருக்கும்? நன்மையும் தீமையும் தான் இருக்கும். ஏனென்றால் அந்த கனி தான் வேலை செய்யுது, சர்ப்பம் தான் வேலை செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நன்றாக கவனிங்கள். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும், மாமிசத்தால் பிறப்பது மாமிசமாக இருக்கும். அப்ப மாமிசத்தால் எதெல்லாம் அங்க நடக்குதோ அங்க நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். சொல்ல முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் வாங்க, நாளைக்கு தீமை இருக்கும். அங்க அரசாங்கம் சொல்லும் இன்னைக்கு எல்லாருக்கும் உழவுன்னு சொல்லும், அதுக்கப்புறம் பார்த்தா அதில் ஊழல் நடக்கும். நாட்டுக்கு நலனுக்காக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம்னு சொல்லுவாங்க, கடைசியில் அதில் எல்லாமே போர்ஜரியாக இருக்கும். இன்னைக்கு பத்திரிகையில் 10,700 வங்கிகள் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இழுத்து மூடப்பட்டு இருக்கிறது. ஏன்னா மாமிசம் தான் உள்ள இருக்கு. மாமிசம் மாமிசத்தை தான் பிறப்பிக்கும். என்ன சட்டம் இருந்தாலும், நீதி இருந்தாலும், நீதிமன்றம் இருந்தாலும், காவல்துறையினர் இருந்தாலும், சிஐடிக்கு மேலே சிஐடி இருந்தாலும் சரி, அதுதான் நடக்கும். சிஐடி மாமிசம் தானே, சட்டத்தை வழங்குறவர்களும் மாமிசம் தானே, நீதித்துறையில் இருப்பதும் மாமிசம் தானே. மாமிசத்தை தானே கொடுக்க முடியும், வேற என்ன கொடுக்க முடியும்? நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? நான் இத்தோடு முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் நீங்கள் கேளுங்கள் நாளை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை பிளஸ் பண்ணுங்க. அவனுடைய கிருபை பிரசனம் கூட இருக்கட்டும். அற்புதமான காரியங்களை செய்யுங்க. மாமிசம் மாமிசத்தை தான் கொடுக்க முடியும். ஆவியின் மனிதன் ஆட்சியில் இருந்தால்தான் ஆவியின் கனி அங்கிருந்து உண்டாகும். ஆவியை பிறப்பிக்க முடியும். ஆவியின் மனிதர்களுக்குள் ஆண்டவரே ஆவியானவர் இருக்கிறதை அவர்கள் காண வேண்டும். தனக்குள் இறைவன் வசிக்கிறார், பரம்பொருள் வசிக்கிறது, பரஞ்சோதி வசிக்கிறது என்பதை அறிய வேண்டும். எனக்கு இரண்டாம் வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், என் ஆவிக்குள் அவர் உட்பிரவேசித்து தங்கியிருக்கிறார் என்ற வெளிப்பாடு ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் யாவருக்கும் கண்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாய் இது மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை தாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீர்